இப்போ நிறைய பேருக்கு பார்த்தோன்னா ஃபேட்டி லிவர் இருக்குது. ஸோ இந்த ஃபேட்டி லிவர் இருக்கவங்களுக்கு சிரோசிஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. சிரோசிஸ் அப்படின்னு சொல்கிறது கல்லீரல், ஒரு நாள்பட்ட கல்லீரல் நோய். அதாவது நம்ம கல்லீரலெல்லாம் நல்லா சுருங்கி போய் நம்ம கல்லீரல் நிறைய வேலைகள் செய்யும். அந்த வேலைகளெல்லாம் நிறைய ஸ்டாப் ஆகி பண்ண முடியாத அளவுக்கு செல்ஸ் எல்லாம், அந்த லிவர் செல்ஸ்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஈவன் டெத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சில ட்ரிங்க்ஸ் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ஃபேட்டி லிவர் இருக்கவங்க எடுக்கவே கூடாது. ஒரு 3 ட்ரிங்க்ஸ் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கோகோகோலா, பெப்சி, சோடா, இதெல்லாம் நம்ம ஃபேட்டி லிவரை வச்சுட்டு டெய்லி எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சிரோசிஸாக மாறும். ரெண்டாவது பார்த்தோன்னா ஆல்கஹால். ஃபேட்டி லிவர் இருக்கவங்க டெய்லி ஆல்கஹால் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது சிரோசிஸாக மாறும். மூணாவது பார்த்தோன்னா ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போது எனர்ஜிக்காக நம்ம குடிக்கிறோம்ல நிறைய ஜூஸஸ், இப்போது ட்ரெண்டிங்காக நிறைய வருது. நம்ம விளம்பரம் பார்த்துட்டு நம்ம நிறைய குடிக்கிறோம் இல்லையா, அதில் நிறைய சுகர் சேர்த்துருப்பாங்க, நிறைய அந்த கெமிக்கல் கலர்ஸ், டேஸ்ட்டுக்கு கெமிக்கல்ஸ், இது எல்லாமே நம்ம கல்லீரலில் ஆல்ரெடி நமக்கு ஃபேட்டி லிவர் இருக்கும்போது இதை டெய்லி எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்சமாக இந்த கல்லீரலை சுத்தமாக நாசம் பண்ணி விட்டுரும். ஸோ இதுவுமே சின்ன வயசில் நிறைய பேருக்கு எனக்கு நான் லிவர் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சின்ன வயசில் லிவர் டேமேஜ் ஆகி டெத்து கூட வரதுக்கு இது ஒரு காரணம். ஸோ மேக்ஸிமம் இந்த ஃபேட்டி லிவர் இருக்கவங்க நம்ம உணவில் ரொம்ப கவனம் செலுத்தணும். நம்ம ஊர்லேயே நிறைய எனர்ஜெட்டிக் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது. அதுவே நம்ம ரெகுலராக எடுத்தோம் அப்படின்னா அதுவே நமக்கு ஃபேட்டி லிவரை கொஞ்சமாக சரி பண்ணி கொடுக்கும். அதே நேரம் எப்போவுமே ஃப்ரூட்ஸ் வந்துட்டு சாப்பிடணும். ஜூஸாக குடிக்கிறத மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ணணும்.